நமக்கு எத்தனையோ நண்பர்கள் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் வந்து கொஞ்சம் முக்கியம் வாய்ந்த நண்பர்களாக இருப்பாங்க. இந்த நட்பு எப்படி உருவாச்சு, எத்தனை வருஷமாக இந்த நட்பு தொடர்றது அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நட்பு வந்து எப்படியெல்லாம் உருவாகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஸ்டோரி மூலமாக சொல்கிறேன். நம்முடைய இறை தூதர் நபிகள் நாயகம் அவங்களோட மருமகன் பேர் தான் அலி. அவங்க வந்து ஒரு வாட்டி போர்க்களத்தில் அவனுடைய எதிரியை வந்து கீழே தள்ளி நெஞ்சுக்கு மேலே ஏறி இருந்து குத்துவாலையும் உருவிடுவோம். அப்போ ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்கும். ஒன்று இல்லை, ரெண்டு. எப்படின்னா, தன்னை கொல்ல போகிறான் அப்படிங்கிற அதிர்ச்சியில் அவன் என்ன நினச்சானே தெரில, எச்சில் காரி அலி முகத்திலே உமிழ்ந்துக்கும். அப்போ தான் அலிக்கு மூஞ்சில் ஒரு மாற்றம் வரும். அவன் எந்திரிச்சு அவனை கொல்ல மாட்டான், விட்டுடுவான். அப்போ அவனுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம வந்து சாக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சாக போகிறோம் தெரிஞ்சிச்சு, என்ன அவனை அவமானப்படுத்திட்டு நம்ம இறந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணத்தில் தான் வந்து காரி உமிழ்ந்தான். அப்போ வந்து என்ன நடக்கும், அவனுக்கு ஒரு ஆச்சரியத்தை கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிகிட்டே கேட்டுருவோம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொல்லுவான், இது வந்து உனக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய தனிப்பட்ட பகையினால் நடக்கக்கூடிய போர் கிடையாது. நீங்கள் வந்து எங்களை தேவையில்லாமல் நீங்கள் தாக்க வந்ததுனால நடந்த யுத்தம், இது இறைவனுக்காக நடக்கக்கூடிய தர்ம யுத்தம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து நீ வந்து என் மேலே காரி உமிழ்ந்தனால எனக்கு உன் மேலே கோவம் வந்துட்டு, இப்போ நான் உன்னை கொன்னேன்னா நான் கோவத்தினால உன்னை கொன்னேன்னு ஆகிடும், அப்படின்னால அவனை விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவான். அந்த நேரத்தில் அவனோட நேர்மை, அந்த கண்ணியமான அந்த பேச்சு, அதனால் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஒரு நண்பர்களாக ஆவாங்க.